வணக்கம். மாஸ்டரிங் த பேசிக்ஸ் பார்ட் 1ல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த பார்ட் 2ல அந்த பேசிக்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஆக்சுவலாக வேறு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் என்னுடைய எர்லியர் பாட்காஸ்ட் எபிசோட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் எபிசோடில் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு லேர்னிங்க்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பேசியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, உங்களோட கெரியரை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் டு லேர்ன் அப்படின்னு ஒரு 5 பார்ட் பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் பண்ணேன். அண்ட் அதில் இதே லேர்னிங்கை வேறு ஆங்கிளில் நான் டச் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே இந்த பேசிக்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராட் ஐடியா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அதிலலாம் சொல்லாத சில விஷயங்களை இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த எர்லியர் எபிசோட் ப்ளஸ் திஸ் எபிசோட் ரெண்டுத்தையும் நீங்கள் லிசன் பண்ணி நீங்கள் ப்ராபப்ளி நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா வெல் அண்ட் குட் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணி அதை ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த பேசிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை விட்டு கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போகலாம். இப்போ ஒலிம்பிக்கில் இப்போ உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், இல்லை எனி அத்லெட், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 100 மீட்டர் ரேஸ்லாம் ஹார்ட்லி ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அதே மாதிரி நிறைய ஈவெண்ட் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ஈவெண்ட்டுக்கும் எக்ஸிபிஷன் டைம், அதாவது அவங்களுடைய ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டட் டைம் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். இப்போ கிரிக்கெட் எடுத்துப்போம், இல்லை ஃபுட்பால் எடுத்துப்போம், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்டார் இருப்பாங்க. அண்ட் அந்த ஃபேவரட் ஸ்டார்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிபிஷன் டைம், அது ரொம்ப கம்மி. கிரிக்கெட்டில் டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்ச். இப்போ ஃபுட்பால் எடுத்துட்டிங்கன்னா 45 மினிட்ஸ்னு நினைக்கிறேன், சம்திங் அரௌண்ட் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறுகிய டைம் இதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிஹைண்ட் த சீன் எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ ப்ராக்டிஸ், எவ்வளோ ட்ரைனிங், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சொல்லணும்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் அதை பிஹைண்ட் த சீன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தாங்க பேசிக்ஸ் அப்ரோச் பண்ணும் போது உங்களுக்கு வேணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு செக்லிஸ்ட் போட்டு டிக் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. இதில் முடிச்சிட்டிங்களா முடிக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது நீங்கள் தான். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது தான் என்னோட அந்த ஃபஸ்ட் பாட்காஸ்ட் எபிசோடில் ஹவு லாங் யூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப் டு லேர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒரு ஜேர்னி. ஸோ இதை ரொம்ப அதே மாதிரி ஜேர்னி ஐயோ எவ்வளோ நாள் எடுக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்காம இதை என்ஜாய் பண்ணணும். அதாவது எப்படி நம்ம காலம்பரை எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோமோ, இதெல்லாம் நம்ம எதுவுமே ஒரு கான்ஷியஸாக பண்ணல, அப்படியே இது ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கு. உங்களுடைய லேர்னிங் இந்த மாஸ்டரிங் த பேசிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக போகும். அதாவது சீம்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் கற்றுக்கிற விஷயம் இதெல்லாம் அப்படியே அலைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெடிக்கேட்டடாக ஸ்பெஷலாக எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்த பேசிக்ஸுக்கு எண்டே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி கூட போய் நெட்ஸில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாராம். கிட்டத்தட்ட 25-30 வருஷம் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடினவர் அவருடைய கடைசி மேட்ச்சுக்கு முன்னாடி போய் அந்த பேசிக்ஸை கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஹி வெண்ட் அண்ட் பிளேடு. அதே மாதிரி தான் நானும் சொல்லுவேன். நான் ஐடியில் நாளைக்கு நான் எவ்வளோ வருஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேங்கிறது தெரியாது. பட் அஸ் லாங் அஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம் இன் ஐடி, ஐ வில் பி மாஸ்டரிங் மை பேசிக். அந்த பேசிக்ஸ் வேறு ஆங்கிளில் இருக்கலாம், வேறு ஆஸ்பெக்டில் இருக்கலாம். பட் அந்த ஷார்ப்பனிங் த சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷார்ப்பனிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை ஒரு ஜேர்னி மாதிரி பார்க்கணும். யாரும் உங்களை சர்டிஃபை பண்ண போகிறது கிடையாது. யாரும் உங்கள் கூட உட்காந்து செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டா டிக் டிக்னு போட போகிறது கிடையாது. இது ஒரு ஜேர்னி. அண்ட் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் ஆக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, தெரியல, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ் அப்படிங்கிறது. அகைன் இந்த டாபிக் பற்றி நான் நிறையாவே போன எபிசோட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸை கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் கிடைக்கும். அண்ட் அகைன் இதே லைனில் பார்த்தீங்கன்னா பீட்டர் நார்விக் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஒரு அற்புதமான ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச் யுவர் செல்ஃப் ப்ரோக்ராமிங் இன் 10 years அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு.
ஆக்சுவலாக அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நிறைய இப்போ கமர்ஷியலைஸ்ட் பார்க்கணும் டேர்ம் பார்த்துருக்கலாம். பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் 6 months, பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட் இன் 3 months, ஒரு மாஸ்டர் கிளாஸ்லேயே நீங்கள் இதாகிடலாம் அதாகிடலாம் அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ்டு செட்டப்குள்ளே வந்துட்டோம். பட் ஆக்சுவலாக அந்த லேர்னிங், அந்த கெட்டிங் இன் டு தட் மாஸ்டரி ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தட் வில் டெஃபினெட்லி டேக் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் அதை பற்றி ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருப்பார். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ எப்படி வந்து ஒரு சைக்கிளிங்கை பற்றியோ ஒரு ஸ்விம்மிங்கை பற்றியோ நீங்கள் 1008 டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம், 1008 புக்ஸ் படிக்கலாம். பட் நீங்கள் தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிக்கணும், அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் வந்து சைக்கிள் ஓட்டணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து அந்த ரியல் ஃபண்டமெண்டல்ஸை உங்களால் கிராக் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவார். அதாவது டெலிபரேட் ப்ராக்டிஸ். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கு நிறையாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமாயிடுச்சு. அது ஏன் பரிச்சயமாச்சு, அது என்ன, அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிற ஆங்கிளை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத மட்டும் இங்கே நோட்டீஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ டிஃபைன் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை சால்வ் பண்ணுறீங்க. எதுக்காக சால்வ் பண்ணுறீங்கிறதையும் நம்ம அந்தாண்ட எடுத்து வச்சு, பட் அங்கே என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்ப்போம். ஒரு ஃபிக்ஸட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணுறீங்க. இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்து டெலிபரேட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன் அது டெலிபரேட் ப்ராக்டிஸ் கிடையாது அப்படின்னா, நீங்கள் அதோடைய கன்ஸ்ட்ரெயின்ஸை டிசைட் பண்ணலை. ஸோ டெலிபரேட் ப்ராக்டிஸ்னால் என்னென்னா, அதே மாதிரி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, பட் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யாரோ ஒருத்தவங்க கொடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் உங்களுக்கே டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ரெக்கர்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு யாரோ ஒருத்தவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நீங்களே சொந்தமாக யோசித்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணலாம். அது டெலிபரேட். ஏன் நம்ம அதை திங்க் பண்ணணும், எங்கேயோ இருந்து ஒருத்தவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கும் காரணம் எனக்கு. அது எதனால் அப்படின்னா, நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தெரியும் எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆகுறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் ஸ்ட்ரக் ஆகும்போது என்ன பண்ணலான்னா, அதை சுற்றி நீங்கள் இன்னும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ரெக்கர்ஷன் ஆட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, அதை நீங்கள் பிரேக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், என்னோடய பர்சனல் வெப்சைட் போர்ட்ஃபோலியோ இது பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். அங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி லே அவுட் இருக்கக்கூடாது, இதுக்கு பதிலாக வேறு மாதிரி இருந்தால் என்ன. ஸோ அந்த மாதிரி எனக்குள்ளாரையே நானாகவே ஆர்டிஃபிஷியலாக சில கன்ஸ்ட்ரெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே உங்களை அறியாமலேயே உங்களுடைய தேடலில் நிறைய புது புது விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. இது வந்து அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிசைட் பண்ணணும். மேபி ரெஃபரன்ஸ்க்கு ஆன்லைனில் இருக்க சொல்யூஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சொல்யூஷன்ஸை நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணுங்கள். நீங்களே புதுசாக காம்ப்ளெக்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்குன்னு நீங்களே ஒரு ரோட் மேப், நீங்களே ஒரு லேர்னிங் பார்த்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அதுதாங்க ஃபன்னு. நீங்கள் அதாவது என்ன நடக்குதுன்னு அப்படின்னா, லைஃப்பில் எல்லோரும் வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்டிவாக பார்க்க ஆரம்பிச்சு, நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஓகே இதெல்லாம் பண்ண இதான் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ரியலாக அப்படிலாம் கொடுக்கவே முடியாதுங்க. எந்த ஒரு சொல்யூஷனும் அப்படி ப்ரெஸ்கிரிப்டிவாக இருக்காது. ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுடைய லேர்னிங் பேக்ரவுண்ட் வேறு, என்னுடைய லேர்னிங் பேக்ரவுண்ட் வேறு, உங்களுடைய ஸ்ட்ரென்த் வேறு, என்னுடைய ஸ்ட்ரென்த் வேறு. இதே மாதிரி யூனிவர்சலாக எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ரோட் மேப்பை நீங்கள் தான் செட் பண்ண முடியும். அண்ட் அதை தான் நான் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்காக நான் ஆன்லைனில் எதையும் ரெஃபர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. என்ன மீன் பண்ணுறேன்னா, ஆன்லைனில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, அந்த ரோட் மேப்போ இல்லை யாரோ ஏதோ சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணி, நீங்கள் எந்த ஸ்டேஜ் லைஃப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கெரியர் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் உங்களுக்காக பிளான் செட் பண்ணுங்கள். ஈவன் இதை நான் வந்து ஒரு மென்டர் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி நீங்கள் பண்ணதை வேணால் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து ரிவ்யூ மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன், இதில் ஏதாவது ஆட் பண்ணலாமா, இம்ப்ரூவ் பண்ணலாமா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு அப்படி உங்களுடைய பிளானை இன்னொருத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய பிளானையே இன்னொருத்தவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பட் அதை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பட் லைஃப் வந்து ரியல் லைஃப் அப்படி கிடையாது. இட்ஸ் யுவர் லைஃப், நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகே, சூப்பர். அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ்லேயே வந்து 2 விஷயம் இருக்குது நம்ம ரியாலிட்டியாக நம்ம பார்க்கும்பொழுது. ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் ப்ராஜெக்ட்ஸ். இன்னொரு விஷயம் உங்களுடைய ஒர்க்லேயே சில விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம
ஒர்க்கில் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைட் ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா சைட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். ஸோ ஒர்க்கில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஒர்க்கில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ அந்த க்ளீன் கோடை எடுத்துப்போம். அதாவது கோடு வந்து ரீடபுளாக மெயின்டைனபுளாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆனால் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களுடைய கோட் பேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இடத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரீடபுளாக இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது நான் இன்னொரு பாட்காஸ்ட் எபிசோடில் ஷேர் பண்ணுறேன். பட் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்கலான்னா, உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராடக்ட்டோ இல்லை ப்ராஜெக்ட்டோ அதில் வந்து டெஃபினட்டாக ஏதோ ஒரு கோட் பேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு, அந்த கோட் பேஸில் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் எடுத்துகிட்டு அந்த பிரான்ச் நீங்கள் உங்களுடைய பர்சனல் பிரான்ச், ஓகே, நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய ஆக்சுவல் கோடோட மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு பர்சனலாக பிரான்ச் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஏதோ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மாடியூல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த க்ளீன் கோடை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் மாடியூல் வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்குது, ஒரு கிளாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே உட்காந்து அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் அப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதை புது பிரான்ச்சில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்ச அந்த ஸ்கில்லை இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கே அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு, ரியலாக ஒர்த்து அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்டில் வந்து யாராவது ஒரு டீம் மெம்பர் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் யாராவது இருப்பாங்க உங்கள் டீமில், அவங்க கூட அதை ஷேர் பண்ணி அவங்க கூட ரிவ்யூ பண்ணி மேபி அதை வந்து பொட்டன்ஷியலி நீங்கள் உங்களோட நீங்கள் மர்ஜ் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி பண்ணலனாலும் பரவாயில்ல. ஸோ அங்கே அவங்களோட ஐடியா அங்கே என்னென்னா, ஏதோ ஒரு டாய் எக்ஸாம்பிள், அதாவது நிறைய அகைன் நம்ம சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அந்த கான்செப்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டாய் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது. சும்மா ஹலோ வேர்ல்டு, டு டூ லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, கான்செப்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு கிடையாது. கான்செப்ட் மாஸ்டர் பண்ணுறதுக்கு யூ நீட் டெலிபரேட் ப்ராக்டிஸ். அங்கே வந்து யூ நீட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்கள் என்ன கோட் பேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த கோட் பேஸில் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சை எடுத்துகிட்டு அந்த பிரான்ச்சில் உங்களுடைய சேஞ்சஸ் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து அங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் எப்படி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் தெரியுமா, தட் இஸ் மோர் வேல்யூபிள். அதை மர்ஜ் பண்ணுறதுங்கிறது அது நடந்தால் நல்லது, நடக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயே பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஆஃபீஸில் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்கும் அந்த ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏதாவது புதுசாக இன்டர்னல் டூல்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கரண்ட் ஜாபில் நான் நிறைய ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஷெல் ஸ்கிரிப்ட் அதாவது என்னென்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், நம்ம டெர்மினலில் கமாண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக சில ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி, நார்மல் பேஷ் ஸ்கிரிப்ட், அந்த லாங்குவேஜே சூப்பராக இருக்கும், அதை யூஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நான் இப்போ கிட்டை புஷ் பண்ணுறதுக்குமே நீங்கள் என்னோடய லைவ் கோடிங்கில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், கிட் புஷ்ன்னு நான் டைப் பண்ண மாட்டேன், ஜிபின்னு டைப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொடக்டிவிட்டி திங்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து நான் சொன்னது நான் வந்து டெர்மினல் லெவலில் சொன்னேன். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ப்ராடக்ட்டில் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த டீமில் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறது. அது எல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதாவது அகெயின் அங்கேயும் தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, யாராவது ஒருத்தவங்க வருவாங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அப்போ தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து டாப் டவுனாக இல்லைங்க, இது வந்து பாட்டம் அப். ஸோ நீங்கள் ஓகே நம்ம எந்த ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், ஓகே நமக்கு வந்து டெர்மினல், அதாவது நான் வந்து விண்டோஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், எல்லாமே மவுஸ் ஹெவி, டெர்மினல் நான் அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ நான் வந்து கமாண்ட் லைனை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு 4-5 ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதி, இதை பாருங்கப்பா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக இந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு பதிலாக இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணால் சால்வ் ஆகிடும், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஆஃபீஸ்க்கு ப்ரொடக்டிவிட்டியும் ஆச்சு, உங்களுக்கு அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அகைன் இதை வந்து நான் இந்த இடத்துக்குன்னு நான் சொல்ல, நீங்கள் இது ஜெனரிக்காக எந்தெந்த இடத்துல உங்கள் ஆஃபீஸில் செட்டப் ஆகுமோ அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயம் அந்த அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளார உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்லேயே அதை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த கோட் பேஸை வந்து அவங்களுடைய, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேரே இருக்குது, ரெஸ்யூம் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டுன்னு. அதாவது அவங்க ரெஸ்யூமை போஸ்டப் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து அது வந்து மேக் சென்ஸோ டசன்ட் மேக் சென்ஸோ அவங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்லேயோ அந்த ப்ராடக்ட்லேயோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது பண்ணவே கூடாது. என்னை பொறுத்தவரையில் வந்து அது வந்து ஒரு இன்டெகிரிட்டி இஷ்யூ. அதாவது ஆஃபீஸ் ப்ராடக்ட்டுங்கிறது அது வந்து இன்னொருத்தவங்களுடைய ப்ராடக்ட். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்க மாதிரி. நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம் இல்லையா? இந்த சேம் திங் தான். சில பேர் பண்ணுவாங்க, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் கோட் பேஸ் வந்து ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதுக்காகத்தான் நம்மக்கிட்ட நான் சொன்னேன். நம்ம ஐடியை பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயம் வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான லேப்டாப்பு, ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாமே வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைடு ப்ராஜெக்ட்ஸில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அகைன் நான் என்னுடைய பர்சனல் இதுலேருந்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ஐ வாண்ட் டு லேர்ன். HTMX அப்படின்னு ஒரு லைப்ரரி, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பாலி அப்படின்னு இன்னொரு லைப்ரரி. ஓகே, இது ரெண்டுமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இன்டர்நெட்டில். மேபி ரெஃபரன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸுக்கு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது ரெண்டுத்தையும் நான் கற்றுக்கணுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஐ கிரியேட் சம் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ். சில சமயம் அது சும்மா டெவலப் பண்ணிட்டு த்ரோவேவாக இருக்கும். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோட லைவ் கோடிங்கில் F2Cன்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நான் சில விஷயங்களை நான் வந்து போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் எதுலாம் நான் வந்து பார்த்து படிக்கிறனோ, இல்லை ஆன்லைனில் ஏதோ ஒரு கோர்ஸோ இல்லை யூடியூப் வீடியோஸோ பார்க்குறனோ, அதை நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னோடய சைட் ப்ராஜெக்ட்ஸில் நான் பண்ணுவேன். சைட் ப்ராஜெக்ட்ஸோட ஸ்கோப் அகைன் நான் சொன்ன மாதிரி அதுவும் டெலிபரேட் ப்ராக்டிஸ். அதோட ஸ்கோப்பை நான் தான் டிஃபைன் பண்ணுவேன். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், என்னென்ன விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் தான் டிட்டர்மைன் பண்ணுவேன். ஸோ இந்த என்டையர் விஷயங்களும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ திங்க் பண்ணி நான் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஆங்கிள்லாம் நீங்கள் போகாதீங்க. ஜஸ்ட்டு சும்மா இறங்கி வேலையை பாருங்கள், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தோணுங்க. அகைன் இட் ஆல் கோஸ் பேக் டு த சேம் பேசிக்ஸ். யூ ஹாவ் டு திங்க் அண்ட் டிசைட் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள், அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் டொமைன், நீங்கள் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களோ அந்த ப்ராப்ளம் டொமைனில் வந்து கெத்தாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர் மாதிரி திங்க் பண்ணணும், கஸ்டமர் மாதிரி அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆங்கிள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். அகைன் இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் தான். அந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீமில் இருப்பீங்க. டெஃபினட்டாக உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் டீம்னு இருக்கும், இல்லை ப்ரீ சேல்ஸ், சொல்யூஷன் கன்சல்ட்டிங், இந்த மாதிரி கஸ்டமர் ஃபேஸிங் டீம்ஸ் நிறையா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இந்த கஸ்டமர் ஃபேஸிங் டீமும் இன்ஜினியரிங் டீமும் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட்டடாக இருக்கும் முக்காசி கம்பெனியில். நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களால் எந்த அளவுக்கு இந்த கஸ்டமர் ஆக்சுவல் கஸ்டமர்கிட்டயே இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா வெல் அண்ட் குட். சில ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டே வந்து இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அதை நான் கம்ப்ளீட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்கள் ஆஃபீஸில் கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் ஆஸ் எ டெவலப்பர், ஆஸ் எ இன்ஜினியராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் வந்து அதை பற்றியே நான் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் நேராக பேசுறது மூலிமா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஆஃபீஸில் கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து அகைன் கஸ்டமர் சப்போர்ட்னு அந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் ரொம்ப வந்து தாழ்வாக நினைக்க வேணாம். ஆக்சுவலாக இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் த பிஸ்னஸ் டொமைன். ஸோ அது கஸ்டமர் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க, நீங்களே நாளைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆக போகிறீங்க அப்படின்னா கஸ்டமரை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அவங்க திட்டுவாங்க, சில சமயம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் லிசன் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுற ஒரு விஷயம் அது கஸ்டமர்கிட்ட எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்கள் ஆஃபீஸில் கஸ்டமர் சப்போர்ட் ஆர் கஸ்டமர் ஃபேஸிங் விஷயங்கள் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா மேபி கஸ்டமர் ஃபேஸிங் டீம்ஸ் இருக்கும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, சேல்ஸ் டீம், ப்ரீ சேல்ஸ், சொல்யூஷன் இன்ஜினியரிங், அந்த மாதிரி ஒரு கம்பெனிலையும் ஒரு டைட்டில்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கஸ்டமர் ஃபேஸிங் டீமில் இருக்கிற மக்களோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது, இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு காமனான உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு குரூப்பில் அவங்களுக்கு தேவையான நாலேஜஸ்லாம் போட்டுட்ருக்காங்க, ஏதாவது சம் காமன் பேஜஸ் இருக்குது, அதில் வந்து அவங்களோட நாலேஜ் அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் போய் அதெல்லாம் படிங்க. அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த மாதிரி கஸ்டமர் சம்மந்தப்பட்ட மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து அதாவது அவுட் சைடு இன்ஜினியரிங் எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து மைண்டில் போட முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் சேல்ஸ் கற்றுக்கிட்டேன் நிறையா என்னுடைய ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில். எப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கணும், எப்படி நீங்கள் கஸ்டமர்கிட்ட பிச் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட் ஹேண்டாக ரியாலிட்டியாக நீங்கள் பார்க்கணும். நான் வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு கஸ்டமரை வந்து நான் ரொம்ப 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 டஃப்பான ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணேன். அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணி அந்த ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கஸ்டமர் அந்த என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இந்த ட்ரான்சிஷன் இருக்கு இல்லையா, அதில் எனக்கு கிடைச்ச கான்ஃபிடென்ஸ் வந்து
என்னால் வந்து அதுக்கு ப்ரைஸே கொடுக்க முடியாது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஏன்னா அந்த ஒரு கஸ்டமரை நான் ஹேண்டில் பண்ணதுனால எந்த டஃப்பான கஸ்டமர் வேணாலும் என்கிட்ட வரட்டும், நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொன்னேன். டெஃபினட்டாக இதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். கஸ்டமர் ஃபேஸிங் ஆர் கஸ்டமர் என்ன நடந்துகிட்ருக்கு அந்த ஸ்பேஸ், அதுக்கு இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் யாராவது கொடுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, ஏன் இந்த ரெக்யர்மெண்ட் வந்துச்சு, எதனால இந்த ப்ராப்ளம், இந்த ரெக்யர்மெண்ட்டை நம்ம இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இந்த கஸ்டமர் இதே மாதிரியே யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இந்த மாதிரி யார் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். நீங்கள் இது வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆர்டர் டேக்கிங் மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ணவே கூடாது. யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் தான் பண்ணுப்பா அப்படின்னு கொடுப்பாங்க, நீங்கள் அப்படியே பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஒரு கொலாபரேட்டர். நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒரு கஸ்டமரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த செட்டப்பே நீங்கள் மாற்ற முடியலன்னா வேறு கம்பெனி சுவிட்ச் ஆகிடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் திங். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி எது ரைட்டான சொல்யூஷனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து டைட்டில்லாம் கிடையாது. உங்கள் ஆர்கிடெக்டோ இல்லை உங்களோட ப்ரோக்ராம் மேனேஜரோ இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜரோ எல்லாரும் அந்த டீமில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட வியூஸையும் லிசன் பண்ணணும். ஓகேங்களா? டிசிஷன் வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் லிசனிங் அண்ட் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டீம் ஸ்கில். இதை பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஆர்கனைசேஷன் இஸ் வெல் அண்ட் குட், கீப் டூயிங். ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷனில் இது நடக்கலை, நீங்கள் கேள்வி கேட்டாலே நீ ஏன் அந்த கேள்வி கேட்குற, இந்தமாதிரி கேள்வி கேட்காத அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, நோ மேட்டர் த சேலரி, நோ மேட்டர் த டைட்டில், தட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. ஓகே, அகெயின் உங்களோட லைஃப் டிஃபரன்ஸ், நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன். யூ டேக் த ஃபைனல் கால். ஸோ நான் என்னோட ஐடியா இங்கே என்னென்னா, வெறும் ஆர்டர் டேக்கராக இருக்காதீங்க, கொலாபரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கோட் அடிக்கிறீங்கன்னா அந்த கோட் வந்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, ரியலாகவே அங்கே யூஸ் ஆகுமா ஆகாதா, அந்த ஆங்கிள்லாம் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கோல். கோட் அடிக்கிறதோ டெவலப் பண்ணுறதோ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டா பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் HTTP பேஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு 2 பேசிக்ஸ் சொல்லியிருந்தேன். அகெயின் இட் ஃபால்ஸ் அண்டர் நான் சொன்ன அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ். எதிர் உங்கள் ஒர்க்கில் இல்லை சைட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுங்க. அதாவது ப்ராக்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவே கிடையாது, சப்ஸ்டியூட்டே கிடையாது. இதெல்லாம் தான் பண்ணணுமா தமிழ் அப்படின்னா இட்ஸ் அ சாய்ஸ் ஃபார் யூ. ஓகே, நான் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு இதெல்லாம் ஹாப்பினஸ், இதெல்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு சந்தோஷம். அகைன் இதுக்கெல்லாம் டைம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நான் வந்து பெருசாக சோஷியல் நெட்வொர்க்லேயோ இல்லை ஒரு மூவிலேயோ எதுலேயுமே என்னை பொறுத்தவரை தெர் ஆர் பிளேசஸ் ஐ ஸ்பெண்ட் மை டைம், தெர் ஆர் பிளேசஸ் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மை டைம். உங்களுக்கு என்னங்கிறது நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். மேபி உங்களுக்கு மூவி பஃபாக இருக்கலாம். என்னுடைய நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஈவன் என்னோட பெட்டரான டெவலப்பர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களாம் சில பேர் மூவி ஃபேன்ஸ், அவங்க நிறைய மூவி பார்ப்பாங்க, பட் ஆனால் அவங்க கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க. நான் கிரிக்கெட் பயங்கரமான ஃபேன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ ஒன் யூனிவர்சல் சொல்யூஷன் தட் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இங்கே இந்த பிரின்சிபிள் ஆர் த அண்டர்லைங் ஃபிலாசபி என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். யூ நீட் டு என்ஜாய், டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள். இப்போ HTTP பேஸ்ட் சிஸ்டம்ஸ்னு நான் சொன்னேன். இதுக்கும் ஆக்சுவலாக நான் அந்த லேர்னிங் டு லேர்ன்லேயே சொல்லியிருந்தேன். ஒரு லைப்ரரியோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் பூட், ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நிப்பாட்டிடாதீங்க, யூஸராக இருக்காதீங்க. ஒரு லெவல் கீழே இறங்கி போய் ஏன் அது ஒர்க் ஆகுது, அது எப்படி திங்க் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, ஏன் அந்த மாதிரி சால்வ் பண்ணாங்க, ஏன் வேறு மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. அகெயின் த டெலிபரேட் திங்கிங், அந்த மாதிரி இறங்கி நீங்கள் போயிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நல்லா கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க் வரும்போது அந்த மென்டல் மாடல் வந்து மேப் ஆகும். ஓ, ஸ்ப்ரிங் பூட்டில் இப்படி பண்ணுறாங்க, நான் சொன்னேன் இல்லையா அந்த மிடில்வேர் கான்செப்ட், இங்கே இப்படி பண்ணுறாங்க, அது அங்கே அப்படி பண்ணுறாங்க, இது எல்லாமே ஆனால் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஏற்கனவே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயம். யூ நீட் டு லேர்ன் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் பேராடிம்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஜாவா தான் நல்லா தெரியும் அப்படின்னு வச்சுப்போமே, நீங்கள் யூ நீட் டு லேர்ன் ஹாஸ்கல், அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பற்றி ரியலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் டைப் ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, டைப் ஸ்கிரிப்ட் தான் கெத்துங்கிறாங்க, அதில் இருக்க டைப் சேஃப்டின்னு. டைப் சேஃப்டி பற்றி நீங்கள் ரியலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஹாஸ்கல் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிஸ்ப்னு ஒரு லாங்குவேஜ் பேராடிம் இருக்குது. நான் என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ் க்ளோஜர் நீங்கள் கற்றுக்கோங்க, ஹாஸ்கல் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி இன்னொன்று ஃபங்க்ஷனல் ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்னு எல்ம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. இது எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்களே ஃபைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அகைன் இதெல்லாம் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து எது படிக்கணும் எது படிக்க வேண்டாம் அகைன் நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணுங்க. இது எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு நான் இன்னொரு லாங்குவேஜ் விட்டுட்டேன். இப்போ கன்கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து கன்கரன்சி சப்போர்ட் சூப்பராக இருக்கும். ஸோ கன்கரண்ட் ப்ரோக்ராமிங் பற்றி கற்றுக்கணுன்னா அந்த கோ கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிசர்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. நான் ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு லாங்குவேஜ். ஸோ சம் ரீசன் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் அந்த லாங்குவேஜில் அகைன் ரொம்ப ஹைலி ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றி
எக்கச்சக்கமான ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே டெஃபினெட்லாக நானும் லேர்ன் சிஎஸ் தமிழில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இப்போதைக்கு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இந்த இடத்துல there are plenty of resources available online. நீங்கள் புக் வாங்குங்க, ஏதோ சம்திங் உங்களுக்கு என்ன மீடியம் பிடிக்குமோ அந்த மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க. லேர்ன் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். there is no alternative. நீங்கள் வந்து மேபி ப்ரெஸ்கிரிப்டிவாக தமிழ் ரோட் மேப் கொடுப்பாரு அப்படின்னு இந்த பாட்காஸ்ட் எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா அகெயின் இது எதுவுமே நான் வந்து ரோட் மேப் ஆங்கிளில் சொல்ல. இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் வித் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? இந்த என்டையர் ப்ராசஸில் நீங்கள் டெஸ்டினேஷனை பார்க்காதீங்க. இந்த ஜேர்னியில் என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது ட்ராவல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் போகிறது ஒரு இடம், ஓகே. பட் இந்த ப்ராசஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் பெட்டராகி அதை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்டையர் ஜேர்னியுமே ரொம்ப ஸ்மூத்தாக என்ஜாயபுளாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஜேர்னி இங்கேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.